கேட்குறவன் கேனைன்றதுனால எரும மாடி ஏரோப்ளான் ஓட்டுதுன்னு சில பேர் கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முதலமைச்சரானால் காவல்துறையை அனுப்பி ஈழத்தை மீட்டுக் கொடுப்பேன்னா இது அந்த மக்களை கேட்குறேன்னா எவ்வளவு முட்டாளா நீங்கள் நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது. காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல நீ தமிழ் தேசியம் பேசுறதுனா கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கூடாது, எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. சில பேர் புறப்பட்டு இருக்கிறார் குடிப்பெருமையாம், சாதி பெருமை இல்லையா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது என்ன அரசியல் இது? இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல், RSSக்கு துணை போகிற அரசியல். பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிலே தீங்கு உருவாகாதா? மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் தலை தூக்காதா? ஆணவ கொலைகள் பெருகாதா? அது ஆபத்தான கட்சியா இல்லையா? ஏன் அதை உங்களால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை? தமிழ் தேசியம் பேசி தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பை தான் விதைக்கிறாங்க. திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம், திராவிட அரசியலால் தான் வீழ்ந்தோம், வடுக வந்தேரிகளால் தான் வீழ்ந்தோம், அந்த வந்தேரிகளின் வாரிசுகள் தான் இவர்கள் எல்லாம் என்று திமுக தலைவர்களையும் அவர்களையும் நாங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவே இல்லை. நாங்கள் பேசுகிற அரசியலிலும் நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீர்கள். திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். முட்டு கொடுக்குற என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று சாஞ்சி போகாமல் இருக்கிறது தான் முட்டு கொடுக்கணும். இப்போ திமுக சாயிற நிலையில் இருக்கா? அது ஆளுங்கட்சியா இருக்கு. அதே அயோக்கியத்தனமான ஒரு உரையாடல் இல்லை. அந்த அவதூறே லாஜிக்கா இல்லையே. அது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஒரு கட்சி பலவீனப்பட்டு அது சாஞ்சி விழ போற நிலைய ஒருத்த போய் இல்லை இல்லைன்னு தாக்கி பிடிச்சா அதுக்கு பேர் முட்டு கொடுக்கறது. ஒரு செவரு சாய போகுதுன்னா உடனே என்ன பண்ணுவான்? ரெண்டு தடியை கிடியை எடுத்துட்டு போய் வச்சு கல்ல வச்சு முட்டு கொடுப்பான், வீழ்ந்துடாம இருக்கிறது. எது வீழ போகிறதோ அது வீழாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பெயர் தான் முட்டு கொடுத்தல். நாங்கள் எங்க கொள்கைக்காக போராடுகிறோம். 2 சீட்டு 3 சீட்டு இல்ல, அதை நான்ல முடியும்னு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்னப்பா கவலை? உனக்கு என்ன கவலை? இப்ப 10 சீட்டு கொடுக்குற இடத்துக்கு போனா சரியாயிருமா? அது 10 சீட்டு ஒருத்தன் கொடுத்துறான், 15 சீட்டு கொடுக்குறான், உடனே ஆட்சி பிடிச்சிட முடியுமா? கட்டுக்கதைகளை அளந்து விடக்கூடியவர்கள் அல்ல, வாய்க்கு வந்தபடி வாய் வீச்சு காட்டக்கூடியவர்கள் அல்ல. இந்த வரலாறு தெரியாத மூடர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரான அவதூறுகளை ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கினாரு. பொறாமை பிடித்த சாதி வெறியர்கள் தொடர்ந்து வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். போனாரு, கையை குலுக்கினாரு. அவர்கள் அரசியல் அறியாமையில் உணர்கிற அற்பர்கள் என்று நாம் கடந்து போகிறோம், அது வேறு. இப்போது அவர்கள் இந்த உதிரிகளை கையிலே வைத்துக்கொண்டு டெக்காய்டி கேஸு, தெஃப்ட் கேஸு, ராபரி கேஸு, பிளேடு போடுற கேஸு, இந்த மாதிரி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கும்பலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அந்த கும்பலை கூட வச்சுக்கிட்டு நம்மளை கலாய்க்கிறாங்களாம், திட்டுறாங்களாம். அவனுங்க பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலவீனப்படுத்த போகிறார்களாம். இதெல்லாம் பாஜக அரசு திட்டமிட்டு செய்கிற வேலை இது. 22 நாடுகள் பிரபாகரன் அவர்களை எதிர்த்து களத்திலே நின்றன. ஏன் அவனுங்களெல்லாம் யாரையும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்னு அரசியல் அறியாமையா இருக்கணும், இல்லைன்னா வெறும் அரசியல் ஆதாயத்திற்கான வன்மமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிவிவகார கொள்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவன் எவனுக்கும் புரியும். ஆனா இங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி நினைச்சிருந்தா போரை நிறுத்திருக்க முடியும். இப்ப கருணாநிதி அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அது நீ பேசுற அரசியலே தப்புடான்னு நாம சொல்றோம். நீ பேசுற அரசியலே தப்பு. காழ்ப்புணர்ச்சி நீ கக்கிறையே தவிர ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இவங்க இறக்கி விட்ட ஆட்கள்லாம் சரியா இல்லைன்னு இப்ப புதிய ஆளையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஏன் அவங்க மேல இந்த விமர்சனத்தை வைக்கிறோம்னா, கவலையில் இருந்துதான் நாடு என்ன நிலைக்கு ஆகிவிடு. இப்போ அவங்க இன்னைக்கே நாளைக்கே ரீப்ளேஸ் பண்றவங்களா இருந்தா ஓகே, டிஎம்கேவை மாத்திட்டு அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களால வர முடியாது. இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வர விடாம தடுக்கணும், அதான் அவங்க நோக்கம். இப்போ திராவிட அரசியலை வீழ்த்துறாங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா அது பெரியார் அரசியலை வீழ்த்துறதான பொருள். பெரியார் அரசியலை வீழ்த்தி விட்டால் நாம் என்ன அரசியல் பேசணும் சொல்லுங்க? என்ன அரசியல் பேச முடியும்? பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் ஒண்ணுதான். இப்ப பெரியார் அரசியல பேச முடியலன்னா அம்பேத்கர் அரசியல பேச முடியாது. ரெட்டமலை சீனிவாசன் தலைவரா, அம்பேத்கர் வழிகாட்டியான். என்ன பம்மாத்து வேலை இது?
அப்போல்லாம் இப்போ கத்துறவன் எவனும் கண்ணு முழிச்சிருக்க மாட்டான், சிசுவாகவே பிறந்திருக்க மாட்டானோ, நம்மளை விமர்சனம் பண்ணுறவன் எவனும். இதுவே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. தாயகம், தேசியம், தன்னாட்சிங்கிற கோட்பாடுகளே அவங்களுக்கு புரியாது. புலிகள் எவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய எந்த பதிவையும் நான் எடுத்து பாதுகாத்து வைக்கவில்லை. அண்ணன் அவர்களோடு அமர்ந்து உரையாடிய காட்சிகள், அவரோடு அமர்ந்து உணவருந்திய காட்சிகள், இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் பாதுகாத்து வைக்காமல் விட்டுவிட்டோம், தவற விட்டுவிட்டோம். அவரின் அருகிலே அமர்ந்து என் தோளை தட்டி கொடுத்து அவருடைய இலையில் இருந்த மாமிசத்தை எடுத்து என் இலைக்கு வைத்து வாஞ்சையோடு என்னோடு அவர் உரையாடிய அந்த காட்சிகள் எல்லாம் கையிலே இருந்தது. நாம் இட்டுக்கட்டி பேசக்கூடியவர்கள் அல்ல, கட்டுக்கதைகளை அளந்து விடக்கூடியவர்கள் அல்ல, வாய்க்கு வந்தபடி வாய் வீச்சு காட்டக்கூடியவர்கள் அல்ல. இவையெல்லாம் நடந்த உண்மை. உடன் இருந்தவர்கள் இன்றும் பலர் உயிரோடு இருக்கிறார்கள். புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு பிறகு பல பேர் புலிகளை ஆதரிக்கிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார் என்ற பிறகு சில பேர் அவர் எங்கள் அண்ணன் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். அவர் பெயரை உச்சரித்தாலே பொடா சட்டம் பாயும் என்ற போது புலிகள் என்றால் ஈழம், ஈழம் என்றால் புலிகள், அவர்களை விட்டுவிட்டு எங்களால் பேச முடியாது என்று பேசியவன் திருமாவளவன். ஊர்தோறும் அவரது பெயரையும் அவரது படத்தையும் கொண்டு போய் சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போதே நம்மை ஓரங்கட்டியவர்கள் தான் தமிழ் தேசிய சக்திகள். நான் களத்தில் ரொம்ப கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கிறேன். எவ்வளவு பேர் முற்போக்கு முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிகிறார்கள், எவ்வளவு பேர் போலி தமிழ் தேசிய முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் என்பதை அவ்வப்போது காலம் எனக்கு உணர்த்தி இருக்கிறது. என்னதான் நான் 100 விழுக்காடு ஈடுபாட்டோடு ஒரு களத்திலே நின்றாலும் என்னை ஊக்கப்படுத்துவதில்லை என்பதிலே உறுதியோடு இருக்கிறார்கள் சாதியவாதிகள், சாதியவாத முற்போக்குவாதிகள். தமிழ்நாட்டிலே ரொம்ப தேடி பிடித்துதான் உண்மையான முற்போக்கு சக்திகள் யார் என்பதை அடையாளம் காண முடியும். பல முற்போக்கு முகமூடிகள் அணிந்த சக்திகள் இங்கே வெவ்வேறு களங்களில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் பார்த்து நம்பி அவர்களோடு களத்திலே நின்று ஏமாந்து போனவன் நான். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால் எனக்கு அது ஏமாற்றம் இல்லை. அதை வைத்து எந்த ஆதாயமும் தேட நான் முயற்சித்ததில்லை, அதனால் அது எனக்கு ஏமாற்றம் இல்லை. எந்த தேர்தல் நோக்கமும் இல்லாமல் என்னை அங்கீகரித்த பெருமைக்குரியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இந்த வரலாறு தெரியாத மூடர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரான அவதூறுகளை ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கினாரு. ராஜபக்சேவுக்கு தெரியுது. போன 2வது நிமிஷத்திலே சொல்றாரு, இவர் பாருங்க எங்க கருத்தை கேட்காமலே எங்களுக்கு எதிராக அடிக்கடி போராட்டம் நடத்துறது இவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. முடிச்சுட்டு போறப்ப போட்டோ எடுக்கிற நேரத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டு டிஆர் பாலு அவர்கிட்ட சொல்றான், தெரியுமா இவர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ், நல்ல வேளை இவர் அப்போ இல்லை, இருந்திருந்தா இவர் மேலே போய் இருப்பார், இவரையும் போட்டு தள்ளி இருப்போம் அப்படின்னு சொல்றார். ராஜபக்சேவுக்கு தெரியுது திருமாவளவன் யாருன்னு. இந்த அளவுக்கு பிரபாகரன் அங்கீகரிக்கிறார், ராஜபக்சே அறிந்திருக்கிறார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை பிடித்த சாதி வெறியர்கள் தொடர்ந்து வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். போனாரு, கையை குலுக்கினாரு. அவர்கள் அரசியல் அறியாமையில் உணர்கிற அற்பர்கள் என்று நாம் கடந்து போகிறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர்கள் பரப்புகிற அவதூறுகள் இன்னைக்கு என்ன உத்தியை கையில் எடுத்திருக்காங்கன்னா, திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரின்னா.
பாட்டாளி மக்கள் கட்சி தலித் அல்லாதவர்களுக்கு திருமாவளவன் எதிரின்னு ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். பாஜக காரங்க திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரிங்கிறான். இவன் முஸ்லிம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுறான். அவன் என்ன இந்துக்களின் எதிரிங்கிறான். பாமக போன்ற சாதியவாத அமைப்புகள் என்னை தலித் அல்லாதவர்களுக்கு எதிரின்றான். தலித்துகளில் சில பேர் இவர் பறையர் எங்கள் சாதிக்கு எதிரி என்று பறையர் அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். பறையர்கள் சில கைக்கூலிகள் புறப்பட்டு இருக்கிறார்கள். திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரி என்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாஜக சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களின் கொள்கைக்கு நான் எதிராக இருக்கிறேன் என்பது அதில் உறுதிப்படுகிறது. அவர்கள் பேசுகிற சனாதன அரசியலுக்கு திருமாவளவன் எதிராக இருக்கிறான். அதனால் அவன் ஆத்திரப்படுகிறான். பாமக காரன் திருமாவளவனை எதிரி என்று சொல்லுகிறான் என்றால் நான் சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறேன், சாதியவாத சக்திகளை எதிர்க்கிறேன் என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். பறையர் அல்லாத தலித்துகள் எங்களை தலித் என்று சொல்லக்கூடாது, திருமாவளவன் எங்கள் சாதிக்கு எதிரி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் விரும்புகிற சாதி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறேன், அதனால் அவர்கள் எதிரி என்கிறார். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாங்கள்லாம் எங்க சாதி பெருமையை பேசுவேன், நீ உன் ஜாதி பெருமையை பேசு. சாதி ஒழிப்பை பேசுகிறவன் சாதி பெருமை பேச மாட்டான். சாதி ஒழிப்பை பேசுகிறவன் சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற இலக்கில் தான் குறியாக இருக்க முடியும். சில பேர் புறப்பட்டு இருக்கிறார், குடிப்பெருமையாம், சாதி பெருமை இல்லையாம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது என்ன அரசியல்? இது என்ன அரசியல்? இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல், ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிற அரசியல். என்றைக்காவது அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா? பாஜகவை எதிர்த்து என்றைக்காவது அவர்களின் அரசியலை பேசியிருக்கிறார்களா? பாஜகவால் இந்த தேசத்திற்கு எந்த தீங்கும் இல்லையா? பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிலே தீங்கு உருவாகாதா? மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் தலை தூக்காதா? ஆணவ கொலைகள் பெருகாதா? அது ஆபத்தான கட்சியா இல்லையா? ஏன் அதை உங்களால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை? திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் என்பது ஒரு மடைமாற்று அரசியல். அது பெரியாருக்கு முன்னரே பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியல் திராவிட அரசியல். இதை மறுக்க முடியுமா? பெரியாருக்கு முன்னர் பண்டிதர் அயோத்திதாசர் பேசவில்லை என்று சொல்ல முடியுமா? திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்றால் நீங்கள் பண்டிதரை எதிர்க்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். திராவிடம் என்பது திமுகவுக்கு, திராவிடர் கழகத்திற்கு மட்டுமே உரிய கோட்பாடு அல்ல. ஒட்டுமொத்த இந்திய தேசமே திராவிடர்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அவர்களுக்கு பழைய பெயர் நாகர்கள் என்று அவர்தான் அடையாளப்படுத்துகிறார். நாகர்கள் என்பவர்கள் தான் திராவிடர்கள் என்றும் அழைக்கப் பெற்றார்கள். அந்த திராவிடர்கள் தான் இன்றைக்கு தமிழர்களாக அழைக்கப்படுகிறார்கள். இது அம்பேத்கர் சொன்னது, நான் சொல்லவில்லை. அம்பேத்கர் சொன்னது தவறு என்றால் பொது மேடையிலே விவாதிக்கலாம். இப்போது அவர்கள் இந்த உதிரிகளை கையிலே வைத்துக் கொண்டு டெக்காய்டி கேஸு, தெஃப்ட் கேஸு, ராபரி கேஸு, பிளேடு போடுற கேஸு, இந்த மாதிரி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கும்பலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அந்த கும்பலை கூட வச்சுக்கிட்டு நம்மளை கலாய்க்கிறாங்களாம், திட்டுறாங்களாம். அவனுங்க பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலவீனப்படுத்த போகிறார்களாம். இதெல்லாம் பாஜக அரசு திட்டமிட்டு செய்கிற வேலை. இது அதற்கு சில பேர் துணை போகிறார்கள். இப்ப புதுசா இன்னொன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் விஜய் பின்னால போறாங்க.
என் தலைமையை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கிக் கொண்ட ஒரே ஒரு சிறுத்தை கூட வெளியேற மாட்டான். ஒருபோதும் வெளியேற மாட்டான். அதற்கு வாய்ப்பே இல்லை. விஜயகாந்த் வந்தப்ப அப்படிதான் ஒரு பேனிக், ஒரு பயத்தை உண்டாக்குனாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இடத்துல சொன்னார், உங்க பசங்களும் எங்க பசங்களும் தான் போறாங்க அப்படின்னாரு. போறவன் போட்டு அதெல்லாம் ஃபில்டர் ஆகிறது நல்லது தான் அப்படின்னு. அது ஃபில்டர் ஆகினது. அந்த மாதிரி மிதந்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. படையில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இருக்கணும். அது படை. நாம் நடத்துறது படை. நாம் நடத்துவது படை. கொள்கை படை, கோட்பாட்டு படை. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கூட சிங்கள இனத்தின் மீது வெறுப்பை உமிழவில்லை. கவனமா நீங்க பார்க்கணும். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஈழத்தமிழர்கள் அவர் பேசிய அரசியலை தமிழ் தேசியம் சொல்லல, தமிழீழ தேசியம் தான் சொல்லுவாங்க. தமிழீழ தேசிய தலைவர் தான். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் எந்த இடத்துல எழுதியிருக்க மாட்டாங்க. அதுல என்ன வேறுபாடு? வேறுபாடு இருக்கு. தமிழ் தேசியம்னா மொழிவழி தேசியம், அவ்வளவுதான். அது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. தமிழீழ தேசியம் அப்படின்னா தமிழீழம் என்கிற ஒரு தேசத்தை வென்றெடுப்பதற்கான அரசியல் என்று பொருள். அப்ப நீ இங்க என்ன பேசணும்? தமிழ்நாடு தேசியம் தான் பேசணும். தமிழீழ தேசியம்னா தமிழ்நாடு தேசியம் தான் பேசணும். அல்லது தமிழ் தேசியம் என்று பேசினாலும் கூட தமிழ்நாடு விடுதலை முதன்மையானது என்று பேசணும். அப்படின்னா நீ பேசுற தமிழ் தேசியம் உண்மைன்னு நாம சொல்லலாம். தமிழ் தேசியம் பேசி தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பை தான் விதைக்கிறாங்க. திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம், திராவிட அரசியலால் தான் வீழ்ந்தோம், வடுக வந்தேரிகளால் தான் வீழ்ந்தோம், அந்த வந்தேரிகளின் வாரிசுகள் தான் இவர்கள் எல்லாம் என்று திமுக தலைவர்களையும் அவர்களையும். நாங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவே இல்லை. நாங்கள் பேசுகிற அரசியலிலும் நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீர்கள். எங்கள் அரசியலை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள். அது திமுக அரசியல் நீங்க ஏன் பாக்குறீங்க? பண்டிதர் அயோத்திதாசர் பேசும்போது பெரியார் இங்கே இல்லை. திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கிய போது 1891 அப்ப அம்பேத்கரே பிறக்கல. ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபையை உருவாக்குகிற போது அம்பேத்கர் பிறக்கல. பறையர் மகாஜன சபைனா இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த பறையர் இல்ல. இந்தியா முழுக்க இருக்கிற அன்டச்சபிள் அனைவருக்குமான பெயர் தான் பறையர். அது ஒரு காமன் டெர்மினாலஜி, காமன் டேர்ம். அது ஒரு பொது சொல். அது சர்வதேச பறையனை போல் சதாம் ஹுசேனை கட்டி வைத்து அடிப்போம் அப்படின்னு ஜான் மேஜர் சொன்னார். அப்படின்னா சதாம் ஹுசேன் பறையரா என்ன? தமிழ்நாட்டில் பிறந்த பறையரா? ஜான் மேஜர் இங்கிலாந்து பிரதமர் சதாம் ஹுசேனை பற்றி சொல்லும் போது அவரை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னார். சுப்பிரமணிய சுவாமி மேதகு பிரபாகரன் அவர்களை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னார். உடனே கண்டிச்சு போஸ்டர் அடிச்சு ஓட்டணும் மதுரையில். உடனே நான் போஸ்டர் அடிச்சு 300 போஸ்டர் டெடில் பிரஸ்ல தான் அடிப்போம். இப்போ கட்ட பிரஸ், எழுத்து கட்ட எழுத்துல இருக்கும், கூட்டி கூட்டி நான் தான் போய் டிசைன்லாம் பண்ணுவேன். பிரஸ்லே கிடப்பேன் நான். போஸ்ட் அடிச்சு நைட்டெல்லாம் ஆட்களை திரட்டிக்கிட்டு வீதி வீதியாக போய் ஒட்டுவேன். காலையில் பேருந்தில் ஒட்டிட்டு தான் அலுவலகத்துக்கே போவேன். இரவில் தூக்கம் இருக்காது, அங்கே போய் உட்காந்து தூக்க கலக்கம் இருக்கும். அப்படியே எனக்கு அப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறோம். திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். முட்டு கொடுக்குற என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்று சாஞ்சி போகாமல் இருக்கிறது தான் முட்டு கொடுக்கணும். இப்போ திமுக சாயிற நிலையில் இருக்கா? அது ஆளுங்கட்சியாக இருக்கு. அதே அயோக்கியத்தனமான ஒரு உரையாடல் இல்லை. அந்த அவதூறே லாஜிக்கா இல்லையே. அது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஒரு கட்சி பலவீனப்பட்டு அது சாஞ்சி விழ போற நிலைய ஒருத்த போய் இல்லைன்னு தாக்கி பிடிச்சா அதுக்கு பேர் முட்டு கொடுக்கறது. ஒரு செவரு சாய போகுதுன்னா உடனே என்ன பண்ணுவான்? ரெண்டு தடியை கிடியை எடுத்துட்டு போய் வச்சு கல்ல வச்சு முட்டு கொடுப்பான், வீழ்ந்துடாம இருக்கிறது. எது வீழ போகிறதோ அது வீழாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பெயர் தான் முட்டு கொடுத்தல். நாங்கள் எங்க கொள்கைக்காக போராடுகிறோம். நீ திமுக விமர்சனம் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது, வலிமை இருக்கு. அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு ஒன்றும் கிடையாது, அது அவசியமும் இல்லை.
நான் பேசுகிற அரசியலை நீ நீர்த்து போக செய்கிறாய், நீர்த்து போக வைப்பதற்கு முயற்சிக்கிறாய். நான் எப்படி அரசியல் பேச முடியும்? சமூக நீதி அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான அரசியல். அதே நீ திமுகவுக்கு மட்டுமே உரிய அரசியலாக பார்க்கிறாய். 2 சீட்டு 3 சீட்டு இல்ல, அதை நான்ல முடியும்னு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்னப்பா கவலை? உனக்கு என்ன கவலை? இப்போ 10 சீட்டு கொடுக்குற இடத்துக்கு போனால் சரியாயிருமா? அது 10 சீட்டு ஒருத்தன் கொடுத்துறான், 15 சீட்டு கொடுக்குறான், உடனே ஆட்சி பிடிச்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே வேரூன்றி விடக் கூடாது என்கிற போது அவர்களை தனித்து நின்று எதிர்க்கிற வலிமை இன்னும் எங்களுக்கு போதவில்லை. எனவே அவர்களை எதிர்க்கிற அத்தனை பேரோடும் நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம். இடதுசாரிகளோடு நிற்கிறோம். காங்கிரசோடும் கூட எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் சேர்ந்து நிற்கிறோம். ஏனென்றால் திருமாவளவன் உயர்த்தி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையில உங்களோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, அது வேறு, அது விமர்சிக்கிறோம். ஆனால் அது காங்கிரசுக்கு மட்டுமே உரியதல்ல, அது சர்வதேச அரசியல். ஈழத்தமிழர் அரசியலில் பாகிஸ்தானுக்கும் பொறுப்பு இருக்கிறது, சைனாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது, கனடாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அமெரிக்காவுக்கும் பொறுப்பு இருக்கிறது. 22 நாடுகள் பிரபாகரன் அவர்களை எதிர்த்து களத்திலே நின்றன. ஏன் அவனுங்களெல்லாம் யாரையும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்னு அரசியல் அறியாமையா இருக்கணும், இல்லைன்னா வெறும் அரசியல் ஆதாயத்திற்கான வன்மமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிவிவகார கொள்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவன் எவனுக்கும் புரியும். ஆனா இங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி நினைச்சிருந்தா போரை நிறுத்திருக்க முடியும். இது இப்ப கருணாநிதி அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அது நீ பேசுற அரசியலே தப்புடான்னு நாம சொல்றோம். நீ பேசுற அரசியலே தப்பு. காழ்ப்புணர்ச்சி நீ கக்கிறியே தவிர ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வெளிவிவகார முடிவையும் ஒரு மாநில முதலமைச்சரால் பண்ண முடியாது. சும்மா கேட்கிறவன் கேனைன்றதுனால எரும மாடி ஏரோப்ளான் ஓட்டுதுன்னு சில பேர் கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முதலமைச்சரானால் காவல்துறையை அனுப்பி ஈழத்தை மீட்டு கொடுப்பேன்னா இது அந்த மக்களை கேட்கறனா எவ்வளவு முட்டாளா நீங்க நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது. காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல நீ தமிழ் தேசியம் பேசுறதுனா கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கூடாது, எலெக்ஷன்ல நிற்கக்கூடாது, எலெக்ஷன் நிற்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படிதான் இப்போ எம்எல்ஏ இயக்கம் இருக்குது. மார்க்சிய லெனினிய இயக்கம் இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் எலெக்ஷன்ல போட்டியிடலை, இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த சிஸ்டம் குறிப்பிட்ட சிலரை பணக்காரர்களாக ஆக்கும், அதிகாரத்தில் உட்கார வைக்கும், ஏழை எளிய மக்களை தொடர்ந்து சுரண்டி கொண்டே இருக்கும், அதனால் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றான். இப்போ இந்திய தேசியம் பேசுறவங்க இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், கான்ஸ்டிடியூஷனை. தேசிய பார்வை உள்ளவங்க ஏத்துக்கிறாங்க. நாம எப்படி ஏத்துக்கிறோம்னா, சாதி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல, இது தேசிய பிரச்சனை. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் எ நேஷனல் பினாமினா. இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறினால்தான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பையே செய்ய முடியும். சேர்ந்து நிற்கணும். தனியா அங்க நின்று இது தமிழ்நாடு மட்டும் தனியா இல்ல, தனியா தனிநாடான பிறகு நம்ம பேசினா அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா என்பது கான்ஸ்டிடியூஷனோட தமிழ்நாட்டையும் இணைச்சு வச்சிருக்கு. தமிழ்நாடும் இணைந்ததுதான் இந்தியா, தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்ததுதான் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் செக்யூலரிசத்தை வலியுறுத்துகிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சாதியை ஒழிப்பதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. எனவே நான் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தமிழர் என்கிற ஒரு இனம், பாரம்பரியம் உள்ள ஒரு இனம், அறிவு சார்ந்த ஒரு பேரினம், அதன் தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட்டை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையிலான ஒரு தேசிய உணர்வை, தமிழ் தேசிய உணர்வை நாங்கள் மொழி அடிப்படையிலான ஒரு பார்வையில் அதை அணுகுகிறோம், அவ்வளவுதான். இதில் எந்த முரண்பாடும் கிடையாது.
எனவே திராவிடம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கான அரசியல் என்று சிலர் திட்டமிட்டு பரப்புவது தவறு. அது விளிம்பு நிலை மக்களுக்கானது. இந்தியா முழுவதும் இருக்கிற விளிம்பு நிலை மக்களின் அரசியல் அது. அதனால் அதை நாம் வரவேற்று பேசுகிறோம் என்றால் திமுகவை வரவேற்கிறோம் என்று பொருள் அல்ல. திராவிடர் கழகத்தை ஆதரிப்பதற்காக மட்டுமே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று பொருள் அல்ல. முதல்ல அதில் நம்ம ஒரு கிளாரிட்டி வரணும். தமிழீழ தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் தமிழீழம்ங்கிற ஒரு நிலம் வேண்டும், ஒரு நாடு வேண்டும், ஒரு தேசம் வேண்டும், அதை நிர்மாணிப்பதற்கான ஒரு தலைவர் தோன்றினார். அவர்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு தேசிய தலைவர் தேசியம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இருக்கான்னா கிடையாது. அப்படி பேசினவர் தமிழரசன் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப இங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னா திராவிட அரசியலுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். திராவிட அரசியல் நீர்த்து போனால், நீங்க கவனமா கேட்கணும், திராவிட அரசியல் நீர்த்து போனால் இங்கே யார் வலிமை பெறுவார்கள் என்றால் வலதுசாரிகள் தான் வலிமை பெறுவார்கள், சனாதன சக்திகள் தான் வலிமை பெறுவார்கள், பிஜேபி RSS தான் இங்கே வலிமை பெறும். இந்த தேர்தல் அவன் ஆட்சிக்கு வரமாட்டான். ஆனா இந்த தேர்தலில் அந்த கட்சி அதிமுகவை பலவீனப்படுத்தி 2வது இடத்திற்கு வருவதற்கான முயற்சியை செய்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்க பாலிடிக்ஸ், பைபோலர் பாலிடிக்ஸ் எப்படி மாறும்னா, ஒரு திராவிட கட்சி அது திமுக, இன்னொன்று பிஜேபி, இப்படிதான் அரசியல் போகும். இப்ப திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இவங்க இறக்கி விட்ட ஆட்கள்லாம் சரியா இல்லைன்னு இப்ப புதிய ஆளையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஏன் அவங்க மேல இந்த விமர்சனத்தை வைக்கிறோம்னா, கவலையில் இருந்துதான் நாடு என்ன நிலைக்கு ஆகிவிடும். இப்போ அவங்க இன்னைக்கே நாளைக்கே ரீப்ளேஸ் பண்றவங்களா இருந்தா ஓகே, டிஎம்கேவை மாத்திட்டு அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களால வர முடியாது. இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வர விடாம தடுக்கணும், அதான் அவங்க நோக்கம். இப்போ டிஎம்கேங்கிற கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறது திமுகவுக்கு தானே நல்லது, திருமாவளவனுக்கு என்ன நல்லதுன்னு கேட்கலாம். யார் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது எங்க கூட்டணியில அது வேறு முடிவு. ஆனால் சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெறாமல் தடுக்க வேண்டுமானால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். நாம் அங்கம் வகிக்கிற கூட்டணி, நாமும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. இப்ப நீங்க மட்டும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றா, எங்களை மட்டும் தானே திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப சீன்றதுனால திரும்ப திரும்ப சொல்றோம். தொகுதிகளின் எண்ணிக்கையில் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டாலும், வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையில் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டாலும், நாங்கள் பேசுகிற அரசியல் பாதுகாக்கப்படும். அதுதான் எங்களுடைய லாப கணக்கு. நாங்கள் பேசுகிற அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப திராவிட அரசியலை வீழ்த்துறாங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா அது பெரியார் அரசியலை வீழ்த்துறதான பொருள். பெரியார் அரசியலை வீழ்த்தி விட்டால் நாம் என்ன அரசியல் பேசணும் சொல்லுங்க? என்ன அரசியல் பேச முடியும்? பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் ஒண்ணுதான். இப்ப பெரியார் அரசியலை பேச முடியலன்னா அம்பேத்கர் அரசியலை பேச முடியாது. ரெட்டமலை சீனிவாசன் தலைவரா, அம்பேத்கர் வழிகாட்டியான். என்ன பம்மாத்து வேலை இது? ஆயுதத்தை ஒருபோதும் கீழே போட மாட்டோம். எங்கள் இறுதி இலக்கு தாயகம், தன்னாட்சி, தேசியம். தாயகம், தேசியம், தன்னாட்சி. தாயகம்னா எங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அது எங்கள் தாயகம். தேசியம்னா அது தமிழீழ தேசியம். தன்னாட்சினா நாங்களே ஆண்டு கொள்வோம், நீ யாரும் எங்க நாட்டை ஆளாத. இதுதான் கோட்பாடு. இதான் அண்ணன் பிரபாகரன் முன்வைத்த அரசியல். தாயகம், தேசியம், தன்னாட்சி. தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப இந்த முழக்கங்களை தான் நம்ம பெரிதா, அப்பெல்லாம் இப்ப கத்துறவன் எவனும் கண்ணு முழிச்சிருக்க மாட்டான், சிசுவாவே பிறந்திருக்க மாட்டானோ, நம்மளை விமர்சனம் பண்றவன் எவனும். இதுவே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. தாயகம், தேசியம், தன்னாட்சிங்கிற கோட்பாடுகளே அவங்களுக்கு புரியாது. தமிழருக்குன்னு ஒரு கொடியை வடிவமைத்து தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தி பல லட்சம் பேரை திரட்டி ஐநா பேரவை போல் வடிவமைப்பு செய்து அது பல கொடிகள், பல தேசங்களின் கொடிகள் பறக்கிற இடத்தில் தமிழ்
ஈழத்திற்கான கொடி அல்லது தமிழ் நாட்டுக்கான, தமிழ் மக்களுக்கான கொடின்னு ஒரு புதிய கொடியை நம்ம அறிமுகப்படுத்தணும். 20 ஆண்டுகள் கடந்து போச்சு. இப்ப 20 வயசா இருந்துட்டு நம்ம விமர்சிக்கிறவனுக்கு அந்த அரசியல் தெரியாது. எல்டிடிஇ இயக்கத்தை ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு பிரான் பண்ணிட்டாங்க, பயங்கரவாத இயக்கம். இப்ப காசாவில் இருக்கிற இயக்கத்தை வந்து டெரரிஸ்ட் இயக்கம் தானே சொல்லி இஸ்ரேல்காரன் பாம்பு போட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஆதரவு தெரிவிக்குது. விடுதலை புலிகளை ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட், தீவிரவாத பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டான். உலகத்தில் எல்லா நாடுகளும் தடை விதிச்சது, இந்தியா மட்டும் தடை விதிக்கல. பாகிஸ்தானும் தடை விதிச்சது, சைனாவும் தடை விதிச்சது, ரஷ்யா, பல நாடுகள், உலகத்தில் உள்ள பல நாடுகள் விடுதலை புலிகளுக்கு தடை விதித்தார்கள். அதுக்கு ஒரே ரீசன், அது மக்கள் இயக்கம் என்றோ விடுதலை இயக்கம் என்றோ அறியப்படாமல் பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்டதுதான் காரணம். அது ஒரு ஸ்டிக்மா இன்னைக்கும் இருக்கு. இப்போ ஒரு படத்தை டிவியில் காட்டினாங்கன்னா உடனே நம்ம ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிடுவான். ஃபேஸ்புக்கு நடத்துகிறவன் எனக்கு 2-3 தடவை அது மாதிரி ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் சொல்லி கொடுத்து தான் பிளாக் பண்ணுறானா அல்லது கருணாநிதி சொல்லி கொடுத்தாரா? அரசியலாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு உலக நாடுகளில் எல்லாம் மேற்கொள்ளப்படுவதற்கு எது காரணம் என்று பார்க்க வேண்டும். இந்திய அரசு மட்டும்தான் காரணமா? காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் காரணமா? அல்லது அந்த கூட்டணியிலே இணைந்ததால் விடுதலை சிறுத்தைகள் காரணமா? இப்படி நீ சிந்திச்சினா நீ உன்னை நம்புகிற மக்களை ஏமாற்றுகிறாய், தவறாக வழிநடத்துகிறாய் என்றுதான் பொருள். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு மக்கள் இயக்கம் என்று நிறுவுவதிலே ஏற்பட்ட பின்னடைவுதான் இதற்கு காரணம். அது ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் என்று நிறுவுவதிலே ஏற்பட்ட பின்னடைவுதான் இதற்கு காரணம். இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன செய்ய முடியும்? இப்பவும் நமக்கு ஒரு அரசு தேவைப்படுகிறது. அது ஏன் இந்திய அரசாக இருக்கக்கூடாது? சரி, காங்கிரஸ் போய்விட்டது, பிஜேபி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன? புலிகளை ஆதரித்தார்களா? தமிழீழ கோரிக்கையை ஆதரித்தார்களா? விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கினார்களா? பிஜேபி என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? திமுக வெறுப்பை உமிழ்கிற இடத்துல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலை மலர்ந்ததே, ஈழம் மலர்ந்ததா? எப்படி இலை மலர்ந்தால் எப்படி அண்ணா திமுக போய் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன தனியாக மிலிட்டரி அனுப்ப முடியுமா? வெளிவிவகார கொள்கையில் அவங்களால எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியுமா? பிரபாகரனை கைது சொன்னது யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்களா? செல்வி ஜெயலலிதா அம்மையாரா? சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டது யாரு? அதிமுக அரசியலா, திமுக அரசியலா? ராஜீவ் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஈழ அரசியலை பேசக்கூடாது என்று முடிவெடுத்த கட்சி எது? திமுகவா, அதிமுகவா? வன்னி வரையில் சிங்கள படையினரின் ஆக்கிரமிப்பு வந்த பிறகு புலிகள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று தெரிந்த கடைசி நொடியில் தானே அதிமுக ஆட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்பு வரையில் 91 இருந்து 2009 வரையில் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் என்ன? ஈழத்தை ஆதரித்தார்களா? தீர்மானம் போட்டார்களா? புலிகளை ஆதரித்தார்களா? இதெல்லாம் புது புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கிறோம் என்பதற்கு பின்னணி காரணங்கள் இவை. வெறும் பதவி பரிசுக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நிலைப்பாடு எடுக்கிற ஒரு இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திலீபன் அப்படி உண்ணாநிலை போராட்டம், இந்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து நடத்திய போராட்டம் 21 நாட்கள் நீடித்து கடைசியாக அவன் சொட்டு சொட்டாக உயிரை இழந்தான். அது மாபெரும் தியாகம். கேப்டன் மில்லர் வெடிமருந்து நிரப்பிய டிராக்டரோடு போய் பகை முகாமை அழித்தொழித்தது ஒரு வரலாறு என்றால்,
அங்கையர்கண்ணி வெடிமருந்து நிரப்பிய படகை ஓட்டிக்கொண்டு போய் சிங்களப்படையினரின் கப்பலில் மோதி தன்னை தியாகம் செய்து கொண்ட வரலாறு ஒன்று என்றால், வெடிமருந்தையோ ஆயுதங்களையோ ஏந்தாமல் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை அறவழியிலே மேற்கொண்டு ஒரு சொட்டு நேரும் அருந்தாமல் கிடந்து தன் உயிரை ஈகம் செய்த ஒரு மகத்தான போராளி திலீபன். இப்படிப்பட்ட போராளிகள் நம்மை போன்ற இயக்கங்களில் உருவாக்க வேண்டும். எலெக்ஷன் வரும் போகும், இந்த இயக்கம் ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது, நேர்த்து போகக்கூடாது. அதுக்கு யார் வேணாலும் ஆட்சி வரட்டும், ஆனால் சிறுத்தைகள் ஒருபோதும் நேர்த்து போகக்கூடாது. இது போன்ற கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். தீரத்தோடு போராடுகிற போர்க்குணத்தோடு களமாட வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட போராளிகளின் வரலாறு நமக்கு பெரும் உந்து ஆற்றலாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த மகத்தான ஈகத்தை செய்த போராளி தியாக தீபம் திலீபனுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். நன்றி, வணக்கம்.